இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்காலில் சாலையில் தேங்கிய சாக்கடை நீர் களத்தில் இறங்கி வெளியேற்றிய காரைக்கால் போராளிகள் குழு. மறைந்த கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். உழவர்கரை தொகுதியின் மதிய உணவு வழங்கி கோலாகலமாக கொண்டாடிய தொகுதி செயலாளர். வில்லியனூர் மணவெளியில் ஆத்து வாய்க்காலை 10 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி துவங்கி வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ. இனி விரிவான நிகழ்வுகள். காரைக்காலில் ரோடு முழுவதும் தேங்கியிருந்த சாக்கடை நீரை வெளியேற்றிய காரைக்கால் போராளிகள் குழு. காரைக்காலில் ரோடு முழுவதும் சாக்கடை நீர் வெளியேறி வழிந்தோடுவதை குறித்து பலமுறை தெரிவித்தும் நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் காரைக்கால் போராளிகள் குழுக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போராளி குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் ஆணையரை சந்தித்து முறையிட்டனர். பின்னர் சுத்தம் செய்து வாகனத்தோடு வந்த புதிய பேருந்து நிலையம் அருகே நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த கழிவு நீரை அகற்றினர். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் காரைக்கால் போராளிகள் குழுவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் மறைந்த கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவுகள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். அந்த வகையில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உத்தரவின்படி உழவர்கரை தொகுதி திமுக செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் பல்வேறு இடங்களில் கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டனர். அதன் ஒரு பகுதியாக மூலகுளம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் ரெட்டியார்பாளையம் பகுதிகளிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, நெசவாளர் அணி சுப்பிரமணியன், கலை இலக்கிய அணி அன்புமாறன், கழக மூத்த முன்னோடி பன்னீர், மாணவர் அணி மாநில துணை அமைப்பாளர் அமுதன், விளையாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் ஐயப்பன், கழக இள பேச்சாளர் வெற்றி செல்வம், மகளிர் அணி துணை அமைப்பாளர் மாலா, சிறுபான்மை அணி மரி ஜோசப் திவி, கிளை செயலாளர் SM செல்வராஜ், பொறியாளர் அணி சொர்ணராஜ், அவைத் தலைவர் விஜயரங்கன், இணை செயலாளர்கள் ரங்கநாதன், பூபதி, அந்தோணி, கழக மூத்த முன்னோடி பிச்சைமுத்து, மாநில பிரதிநிதி அகிலன், தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரகு, தொண்டர் அணி குணா, கழக மூத்த முன்னோடி முருகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் கங்காதரன், தொகுதி கிளை துணை செயலாளர் சிவா, தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், தொண்டரணி துணை அமைப்பாளர் சிவராமன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் மற்றும் செம்மொழி நாள் விழா கதிர்காமம் தொகுதி 1000 மகளிர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் மற்றும் செம்மொழி நாள் விழாவையொட்டி புதுச்சேரி முழுவதும் கழகத்தினர் மருத்துவ முகாம்கள், குருதி கொடை வழங்கல், ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பொதுக்கூட்டம் நடத்தி கலைஞர்களின் சாதனைகளை விளக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி கழக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் மற்றும் செம்மொழி நாள் விழா சண்முகபுரம் நெசவாளர் குடியிருப்பு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் APR வடிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளரும் ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சுமார் 1000 மகளிர்களுக்கு புடவை உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா தலைமையில் கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சக்திவேல், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொகுதி கழக நிர்வாகி முன்னாள் கவுன்சிலர் தங்க தமிழ்வாணன், அவைத் தலைவர் கண்ணபிரான், தொகுதி பொறுப்பாளர் ரா. ராசு, சரவணன், வழக்கறிஞர் ஆனந்த் பாஸ்கர், வினோத் கண்ணன், இளைஞர் அணி கதிர், பொருளாளர் நதீர், தகவல் தொழில்நுட்ப அணி உமேஷ், இசைமணி, சிவகுமார், இப்ராஹிம், சுரேஷ்குமார், ரமேஷ் அருணாச்சலம், ரமேஷ் ஜெயசுமதி, அன்பு, சிவகுமார், ராஜா, சிவா, சிவகுமார், சுரேஷ், சத்யகுமார், சீனிவாசன், செந்தில், கலியபெருமாள், டி. ரமேஷ், பி. சுரேஷ், ருத்ரமூர்த்தி, பிரபு, ஆறுமுகம், மனோகர், மூர்த்தி, மணி, சிவராஜ், அருள், பத்மநாதன், சிவகுமார், திருநாவுக்கரசு, லிங்கம், ஆனந்த், பாலு, கூடாலிங்கம், பாபு, கலைஞர்கள் உட்பட பலர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 55 பயனாளிகளுக்கு அங்காளன் எம்எல்ஏ வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகள் 10 நபர்களுக்கு 2ஆம் தவணையாக தலா 1,60,000 ரூபாயும், 45 நபர்களுக்கு 3ஆம் தவணையாக தலா ரூபாய் 70,000 ரூபாயும் என மொத்தம் 55 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மதடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இதில் குடிசை மாற்ற வாரிய அதிகாரிகள் தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ வாசகி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் திருப்பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா. சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் மணவெளி ஆத்து வாய்க்கால் ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்தில் தண்டு கரையிலிருந்து வேல்ராம்பட்டு வரை உள்ள ஆத்தூர் வாய்க்கால் ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரப்படுகிறது. இதற்கான பணி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு 100 நாட்கள் பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் இஷிதா ரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் கலைச்செல்வி மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூடப்பக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அமைச்சர் சாஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவிலின்
தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியின் சமூக சேவகர்கள், பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர், குளிர்பானங்கள், பிஸ்கெட் பாக்கெட்கள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக உசுடு தொகுதியின் பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் சமூக சேவகரும் தொழிலதிபர் ஐயனார், வழக்கறிஞர் ஹரிஹரன் குடும்பத்தினர் சார்பில் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். தேர் திருவிழாவில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி மற்றும் கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் திருபுவனை ஸ்பார்டன்ஸ் அணி கோப்பை 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வென்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டியானது சுமார் 45 நாட்கள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் சுமார் 8 அணிகள் பங்கேற்று விளையாடினர். நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போட்டியில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், விளையாட்டு வீரர்கள் உற்சாகப்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இறுதி போட்டிக்கு முன்னேறிய இரு அணிகளான திருபுவனை ஸ்பார்டன்ஸ் அணி மற்றும் அவெஞ்சர்ஸ் அணி விளையாடினர். இதில் திருபுவனை ஸ்பார்டன்ஸ் அணி 10 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. இதில் ஆட்ட நாயகன் விருதை நல்லூர் பிரசாந்த், தொடர்ந்து நாயகன் விருதை சன்னியாசிக்குப்பம் விவேக், சிறப்பு பந்து வீசிய தலைமை காவலர் பிரபாகரன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டனர். மேலும் வெற்றி பெற்ற ஸ்பார்டன்ஸ் அணிக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மேலும் கோப்பையை வென்ற திருபுவனை ஸ்பார்டன்ஸ் அணிக்கு திருபுவனை பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர், நேதாஜி விளையாட்டு வீரர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா வில்லியனூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா வில்லியனூர் பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ரமேஷ், சுவாமிநாதன் உட்பட அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவியான 500 நபர்களுக்கு புடவையும் தென்னை மர கன்றுகளும் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இணை தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகர் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சௌரிராயர் வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக்கா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக்கா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக்கா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 4/6/2025 அன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் தலைவருமான
திரு ஜி நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் பள்ளியின் மேற்தளத்தில் உள்ள கலவைகள் கொட்டியும், ஆங்காங்கே சுவரில் விரிசலும், ஆங்காங்கே சுவர்களில் இடிந்துள்ளதும் மற்றும் தரைகள் பொக்கையுமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து இவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடம் சிறப்பு பிரிவு 2 அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பலர் உடன் இருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.